பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கமலநாதன் விஜிந்தன் பிணையில் விடுதலை. அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் நாளையும் தொடரும். இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு. ராணுவத்திடம் கையளித்த எங்களது உறவுகள் எங்கே? முல்லையில் தாய்மார்கள் கண்ணீர். அதிபர் ஆசிரியர்கள் மீது தண்ணீர் புகை பிரயோகம். மூடப்பட்ட வீதி. தொடரும் பெரும் பதற்ற நிலை. பாடசாலை செல்லும் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி வடக்கு ஆளுநர் அலுவலகம் முன்பாக மாணவர்கள் போராட்டம். கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளான நிலையில் 24 நாட்களின் பின் போலீசில் சரணடைந்த நபரால் கிளிநொச்சியில் பரபரப்பு. இலங்கையின் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு சட்டம் தொடர்பில் கிளிநொச்சியில் ஆராய்வு. பிரித்தானியாவின் உயர்மட்ட தூதுக்குழு யாழ்ப்பாணம் விஜயம். தொப்புள் கொடி என கூறி எங்கள் வளங்களை அள்ளிக்காதீர்கள். அருள்நாதன். கடற்படை அதிகாரியின் மரண விவகாரம். இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல். ஜூலை மாதம் முதல் விசேட பாதுகாப்பு நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ள இலங்கை போலீசார். தேர்தல் இல்லாமல் ஆட்சியை தொடரவுள்ள ரணில் விக்ரமசிங்க. ஜிஎல் பீரிஸ் குற்றச்சாட்டு. காலிமுகத்திடல் போராட்டத்தின் 2ஆம் கட்டம். எச்சரிக்கும் அனுர தரப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாளை முல்லைத்தீவு எனும் அமைப்பை ஆரம்பித்து சமூக அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்ட முன்னாள் அபிவிருத்தி சங்க தலைவர் கமலநாதன் விஜிந்தன் விடுதலை புலிகளை மீளுருவாக்குவதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். நாளை முல்லைத்தீவு எனும் அமைப்பை ஆரம்பித்து சமூக அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்டு முன்னாள் அபிவிருத்தி சங்க தலைவர் கமலநாதன் விஜிந்தன் அரசியல் லாபம் பெறும் நோக்கில் முகநூலில் LTTE அமைப்பை மீள் உருவாக்கும் வகையிலான LTTE தலைவர் பிரபாகரனின் புகைப்படம், LTTE கொடி, தமிழீழ எல்லைகளை குறிப்பிடும் வரைபடங்களை பதிவு செய்ததன் மூலம் நாட்டில் இனப்பிரச்சினை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் செயற்பாட்டை தூண்டும் வகையில் செயல்பட்டதன் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடை பிரிவு போலீசாரினால் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டதன் பின்னர் 21ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு காலவரையின்றி சிறை காவலில் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 25ஆம் தேதி இந்த வழக்கின் சந்தேக நபர் சார்பாக நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து 26ஆம் தேதி நீதிமன்றில் சந்தேக நபரான கமலநாதன் விஜிந்தன் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபர் சார்பில் தனது கனிஷ்ட சட்டத்தரணிகள் பிருந்தா சந்திரகேஷ் மற்றும் தம்பிராஜா தயானந்தராஜா அவர்களுடன் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தனது வாதத்தை முன்வைத்ததை அடுத்து இன்றைய தினம் சந்தேக நபரான கமலநாதன் விஜிந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 7 நாட்களின் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து நாளைய தினமும் அதிபர் ஆசிரியர்களின் சுயயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவரான தீபன் திலீசன் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வை கோரிய மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சினைகள், பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள், அனைத்து கோரிக்கைகளையும் உள்வாங்கி இன்று சுயயின போராட்டம் ஒன்று அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினாலே முன்னெடுக்கப்பட்டு இலங்கை பூராகவும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது. இதன் மூலமாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள், சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஒரு கவனத்தை கொண்டு வரும் நோக்கத்தோடு நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றோம். 1998ஆம் ஆண்டிலிருந்து இந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனையானது பல்வேறு ஆணைக்குழுக்களினூடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் 2 தசாப்த காலத்திற்கு மேலாக அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அதனை அரசாங்கம் இதுவரைக்கும் கணக்கில் எடுக்காது இருந்த காரணத்தினாலே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம்.
நாடளாவிய ரீதியிலே அதிபர் ஆசிலுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி, அந்த வகையிலே சுபோதினி ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்திற்கு பரிந்துரைக்கு அமைவாக எங்களுடைய அந்த சுபோதினி ஆணைக்குழுவிலே பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு உள்வாங்கி 1/3 பகுதி சம்பள அதிகரிப்பு மட்டும்தான், முரண்பாடு மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே கடந்த வருடம் அந்த 3 முழுமையான 3 பங்குகளிலே அடுத்த பங்கு எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். 49 பில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதற்குரிய தீர்வை வழங்குவதாக அந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த வருட வரவு செலவு திட்டத்திலே எந்தவிதமான ஒரு முன்மொழிவுகளும் அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக தீர்ப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை. இதன் காரணமாக நாங்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அளவுகளிலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நாங்கள் காட்டியிருந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் இந்த வருடங்களிலே அனுராதபுரம், கண்டி போன்ற இடங்களிலே நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஆனாலும் இந்த அரசாங்கம் அதற்கு முழுமையாக செவிசாய்த்திராத காரணத்தினாலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க செயற்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதற்கு தீர்மானித்து இன்றைய தினம் பாரிய அளவிலே முதற்கட்டமாக நாங்கள் இந்த சுயஇன விடுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்து செயற்படுத்தி முழுமையான வெற்றியை அடைந்திருக்கின்றோம். அதேவேளை கொழும்பிலே புறக்கோட்டை பகுதியிலிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சவால்கள் வந்தாலும் அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம். இந்த வகையிலே இந்த அரசாங்கம் இந்த வருட தங்களுடைய செயற்பாடுகளின் போது இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வை வழங்காத பட்சத்திலே, அதற்குரிய சாதகமான பதில்களை அவர்கள் வழங்காத பட்சத்திலே மிக பாரிய அளவிலே இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வியாபிக்கும் என்பதையும் இந்த இடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிக்கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தில் நீதிக்கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும், எங்கே உறவுகள் எங்கே, இராணுவத்திடம் கையளித்த எங்களது உறவுகள் எங்கே, வேண்டாம் வேண்டாம் OMP வேண்டாம், இவ்வாறான பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா, காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள், கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே, உங்கள் இராணுவத்தை நம்பி கையில் ஒப்படைத்து எங்கள் பிள்ளைகள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஐநா சபையில் நமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நீதி கோரி போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். தமது பிள்ளைகளை உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் OMP அலுவலகத்தினால் நட்டஈடு கொடுத்து மரண சான்றிதழும் கொடுக்கும் ஏற்பாடுகள் மக்களை விரட்டி செய்யப்படுகின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தொடர்ச்சியாக கிராம உத்தியோகத்தர்களூடாகவும் கிராம அமைப்புகளூடாகவும் அழுத்தங்களை கொடுத்து மக்களை மிரட்டுகின்றார்கள். இந்த பதிவுகள் செய்யாவிடின் எந்த ஒரு அரசு பதிவுகளும் உதவிகளும் தர முடியாது என்று பயங்கரமான மிரட்டல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மிரட்டல்களை தாண்டி எமக்கான நீதி கிடைக்க வேண்டும், சர்வதேச நீதிமன்றில் நிறுத்த வேண்டும், குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச கூண்டில் ஏற்றி நீதி கிடைக்க வேண்டும், எங்கள் உறவுகளுக்கு என்னதான் நடந்தது என்று போராடி வருகின்றோம். எமக்கான நீதியினை சர்வதேசம் மட்டும் தான் தர வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர். எனது மகனை காணவில்லை. நாங்கள் இப்போ எத்தனையோ நாள் எவ்வளவோ வருடங்களாக நாங்கள் வீதி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எனது பிள்ளை நான் சாகிறதுக்கு இடையில இந்த பிள்ளை எனக்கு கட்டாயம் எனக்கு வேணும். எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, இந்த ஆம்பளை பிள்ளை எனக்கு வேணும் என்ற பிள்ளைகள் அதே மாதிரி எத்தனையோ அம்மாக்கள் வீதியில நின்று போராடி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, இந்த பிள்ளைய கட்டாயம் எனக்கு தாங்குவோம். இந்த பிள்ளைய வவுனியாவுக்கு வந்த பிள்ளை ராணுவம் தானே இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு. வேற எங்க போயிருக்கும்? இந்த பிள்ளை ராணுவம் தான் வச்சிருந்தது. எனக்கு வடிவா தெரியும். இந்த பிள்ளைய கருத்த பேக்கோட இந்த பிள்ளைய ஓமத்த கோயில்ல வச்சு இருந்தவே இந்த பிள்ளை அப்படி ராணுவம் வச்சிருந்த பிள்ளை எங்க போன
இலங்கை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் போலீசாரினால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டது. அதோடு போராட்டம் காரணமாக லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதியும் தடைப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நடைபெறுகின்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராக கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி யோசப் ஸ்டாலின், மஹிந்த ஜெயசிங்க, அமில சதருவன், வாஸ் குணவர்த்தன, உலப்பனே சுமங்கல தேரர், மயூர சேனநாயக்க, யவ்வல பன்சேகர தேரர், புஞ்சிஹெட்டி, மொஹான் பராக்கிரம வீரசிங்க உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு செரமிக் சந்தையில் இருந்து என்எஸ்ஏ சுற்றுவட்டம் வரையான வீதியும், என்எஸ்ஏ சுற்றுவட்டத்தில் இருந்து சாரணர் மாவட்ட வரையான கல்லுப்பாற வரையிலான வீதியையும், நீதி அமைச்சு, ஜனாதிபதி செயலகம், மத்திய வங்கி, ஜனாதிபதி மாளிகை வீதிகளை தடை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு சென்ற பெரும்பாலான மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றுள்ளதுடன் கல்வி நடவடிக்கைகளும் முற்றாக முடங்கியுள்ளது. வேதன நிலுவையை வழங்க கோரியும் அதிபர் ஆசிரியர் சேவையில் தீர்க்கப்படாத பல பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் தெரிவித்து நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் இன்றைய தினம் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றைய தினம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் சுகவீன விடுமுறை போராட்டத்தில் பாடசாலைகளின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கியுள்ளதுடன் மாணவர்களின் வரவும் மிக குறைவாக காணப்பட்டதனால் பாடசாலைகளுக்கான அதிபர்கள், ஆசிரியர்கள் வரவின்மை காணப்பட்டதனாலும் மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதனை அவதானிக்க முடிந்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட மீசாலை வடக்கு தட்டாங்குளம் வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறித்த வீதியினை பயன்படுத்தும் 5 கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். 5 வருடங்களாக புனரமைக்கப்படாத இந்த வீதியால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற போதிலும் மிக மோசமான நிலையில் வீதி பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஐவர் ஆளுநரின் செயலாளரை சந்தித்து ஆளுநரின் ஊடாக ஜனாதிபதிக்கான மகஜரை கையளித்திருந்தனர். போராட்டமானது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடைபெற்று தான் பெறுகிறது. அதுக்கு மேலே எத்தனையோ பேர்கிட்ட மெனுக்களோ அரசியல்வாதிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மெனு கொடுத்து இன்று வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை. அதேமாதிரி கவர்னருக்கும் எத்தனை பேரும் கடிதம் போட்டாங்க. அந்த கடிதத்துக்கும் எந்த ஒரு ஆவணம் எடுக்கல. முதல் மீடியாவுக்கு சொன்னவோ 1 மாதத்தில் செய்திடலாமண்டு. 1 மாதம் முடிஞ்சு இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. அதனால தான் எல்லாரும் வந்து எங்களோட ஒட்டுமொத்த மக்களும் தான் இங்கே வந்து நிற்கிறோம் பிள்ளைகளோட. இப்போ அதே மாதிரி இப்போ திருப்பி இவங்களை கவர்னர் சந்திக்கிறதுக்கு அனுமதி தெரியல. அவள் தண்டவாளில் போயிட்டா அவர்கிட்ட செக்ரட்டரி தான் கண்டு கதைச்சிருக்கிறார். ஆவணம் கொடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம். 1 மாதத்துக்குள்ள இதை செய்தெல்லாம்ன்ற மாதிரியும் தாங்களுக்கு போய் நடவடிக்கை, அதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்படையில்லை. திருப்பியும் நாங்கள் இதில் வந்திருக்கிறோம். திருப்பியும் இல்லாட்டில் இதே 1 மாதத்தில் மீண்டும் இதில் வந்து போராட்டம் செய்கிறது தான் எங்களை வழி. இதுதான் சொல்லிடுறேன். ரோட்டு வேணுமாங்களே பாடசாலை செல்றதுக்கு. மழை நேரம் வெள்ளம் என்றால் சப்பாத்தை கையில் கொண்டு தான் போகிறாங்க. மழை நேரம் சைக்கிள் ஒன்றும் ஓடையிலாது. சந்திச்சு இப்போ இவை சொல்லி நம்ம 1 மாதத்தில் 1 கிலோமீட்டர் தான் போட முடியுமா? அது எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களுக்கு ஃபுல்லாக போட்டால் நாங்கள் பாடசாலைக்கும் போய் நல்ல முன்னேற்றம் அடைவோம். வடமாநிலத்தில் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடித்தது எங்களோட ஸ்கூலில். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இவ்வளோ காலமாக சின்னலேருந்து பாடசாலை சின்னலேருந்து இவ்வளோ காலமாக அந்த ரோட்டு தான் பாய்க்கிறோம். இப்போ மாணவர்கள் மட்டுமின்றி அதாவது தொழிலாளர்கள் கன பேர் அதுக்கால போவார். இது எல்லா காலமாக ரோட்டு போடுறதே இல்லை. இப்போ ரோட்டு திட்டம் ஒன்று ஒதுக்கி அதுவும் இடையே துப்புராக்கினவை இப்போ இந்த அதன் நிலப்படம் இப்போ இல்லை. இப்போ
எங்களை தெரிஞ்ச தாத்தாக்கள் எல்லாம் சொல்லினா தங்கராடத்துலேருந்து ரோட்டு போடல. இப்போ இலங்கையில் அதிக காலமாக இந்த ரோட்டை தான் சொல்லலாம் ரோட்டு போடாமல் இருக்குண்டு. மழை காலத்திலே கதை போகவே இல்லாது. நாங்கள் பல பேர் மாணவர்கள் எல்லாம் விழுந்தொழுங்கி தான் போகிறோம். நாங்கள் மழை தண்ணிக்கெல்லாம் அப்படி மூடி நிற்கிற ரோட்டு. இப்போ இப்போலாம் போராட்டம் செஞ்சு ஆளுநர் ஒழுங்கான முடிவு தராட்டா நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ மாணவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள் பெரியாக்கள் எல்லாம் அந்த ரோட்டால் இப்போ அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா கூட அந்த ரோட்டால் வேகமாக போகல. ஆம்புலன்ஸ் கூட அதுக்கு வேலை வேகமாக. மழை காலத்தில் அதுவும் ஒன்றும் செய்யவே இல்லாது. அங்கே பாலம் கிடக்காக முழங்கு இல்லாமல் கிடக்கு. எங்களுக்கு ஒரு எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ரோட்டை நாமளும் வரணும். இப்போ அரைகுறையாக போடாமல் போட வைக்க ஒரே ஏரியா போட சொல்லி கேட்டுக்கொள்ளணும். கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளான நிலையில் 24 நாட்களின் பின் பொலிசில் சரணடைந்த நபரால் கிளிநொச்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு பாரதிபுரம் பகுதியினை சேர்த்து 48 வயதையுடைய சிங்கராஜன் ஜெயக்குமார் என்பவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் காலை காணாமல் போனதாக தேடப்பட்டு குறித்த நபர் வெட்டு காயங்களுடன் அடைத்து வைத்திருந்து வீட்டிலிருந்து தப்பிச் சென்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். தன்னை ஒரு கும்பல் கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததுடன் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்ததாகவும் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து குறித்த நபர் தப்பிச் சென்ற வீட்டுக்கு அழைத்து சென்ற போலீசார் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் தடயவியல் சான்றுகளையும் பெற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து குறித்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக குற்றத்தடுப்பு பிரிவினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 2ஆம் தேதி நான் எனக்கு வழக்குக்கு போயிட்டு இவரோட அடிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. அந்த வழக்குக்கு போயிட்டு வீட்டை வந்து ஒரு ஆள் காசு தரணும் என்று சொல்லி இதை ஒரு 8:30 அளவுக்கு நான் வீட்டில் இருந்து வலிக்கிட்டு ரோட்டுக்கு போனேன். ரோட்டுக்கு போனதில் அறிவுநர் சந்தி சுடலேடிக்கு பக்கத்தில் நைட்டாக சந்தியில் வச்சு இன்னொரு 10 பேர் பாலால் அடித்து வெட்டினவங்க. வெட்டி என்ன ஒரு 22-24 நாள் ஒவ்வொரு இடமாக மாற்றி வச்சு சாப்பாடு சந்திங்க பெருசாக இல்லாமல் இன்றைக்கு மட்டும் எனக்கு அடி இல்லை. மற்ற நாள் ஃபுல்லாக சித்திரவதை. கால் கையெல்லாம் வெட்டிட்டாங்க. நடக்கிறாரு. முதலும் என் பிள்ளைக்கு 4ஆம் தேதி 2024 1ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த பிள்ளை A level இருக்கக்குள்ள 3:30 வந்து வீட்டை உடைச்சி என் பிள்ளையை கரையாது அப்படியே சரின்னு அதையும் பொறுத்து கொண்டு இருந்தோம். இப்போ இந்த கட்டம் ஒன்று செய்திருக்காங்க. இப்போ சொல்லியிருக்காங்க மனுஷையும் அடுத்த பிள்ளையும் தூக்கி வெட்டுவோம் வந்து. இப்படியே வெட்டி கொத்தி கொண்டு வந்தால் நாங்கள் எங்கே போய் ஆற்ற முறை இருக்கிறது? இந்த பிரச்சனை எங்கே போய் தீர்க்கிறது? நீங்கள் என்ன கொஞ்சம் தப்பி போனீங்க? நான் இங்கே வந்து விடிய கதவை திறந்து காடெல்லாம் கட்டி என்னை கையில் கட்டின துண்டை அவுத்துட்டு எல்லாம் உடைச்சி எடுத்து தான் நான் கதவை திறந்து பாஞ்சு ஓடிப்பி கத்தி கொண்டு போனேன். ரோட்டால் அண்ணா வந்து அண்ணா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு விடுங்க, பஸ் காசு இல்லைண்டு. இப்படியே ரோட்டில் போக ஒரு ஆட்சியில் ஆட்டோக்காரன் இறங்கி வந்து 100 ரூபா காசுனா தம்பி இப்படியே ஓடி பஸ்ஸில் போய் ஏறுங்க. இப்போ சனங்கள் எல்லாம் அப்படியே என்னை விளைச்சி விட்டுருச்சு. ஆனால் பஸ்ஸிலையும் காசு எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை அனுப்பிட்டாங்க. ஆனால் போலீஸ் வந்து விசாரித்து நிற்கிறேன். நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவின் 2ஆம் கட்ட சிவில் அமைப்புகளின் கலந்துரையாடலும் ஆணைக்குழுவின் தலைவரின் உரையும் இன்று இடம்பெற்றது. உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம் மற்றும் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான உத்தேச ஆணையம் இலங்கையில் வடக்கு கிழக்கில் நிலவும் மோதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கையில் ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான விளக்கத்தினை வழங்கவும் ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் 4 அமர்வுகளாக நடைபெற்றன. இலங்கையில் தேசிய நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சமூக நீதியை மேம்படுத்தும் நோக்கில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. 1983 முதல் 2009ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உரிமையை கண்டறிவதற்கான பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படும் ஒரு சுயாதீனமான நிறுவனமாக உண்மை, ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரு கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர்
மேலதிக அரசாங்க அதிபர் காணி, திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலகங்களின் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. அடுத்த கலந்துரையாடலானது ராணுவ உயரதிகாரிகள், போலீஸ் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. மூன்றாவது கலந்துரையாடல் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது. நான்காவது கலந்துரையாடல் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், முன்னாள் போராளிகள், அங்கவீனமுற்றவர்கள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இங்கு நாட்டில் தேசிய நல்லிணக்கத்திற்கான உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் தற்போதைய வேலை திட்டங்கள் குறித்தும் இந்த சுயாதீன ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான உத்தேச சட்டமூலம் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த கலந்துரையாடலில் இணைந்திருந்த நபர்கள் ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை எழுத்து மூலம் முன்வைப்பதற்கான வழிவகை தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. இந்த சந்திப்புகளில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அசந்த குடவன்சு, சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரி கலாநிதி சிவை தங்கராசா மற்றும் ஆசிப் போர்ட் இணைப்பாளர் சரத் கொத்தலாவலோ, சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரி வயல் லொங்குனாரங்கோடு, நிறைவேற்று அதிகாரி சௌமியா வீரவர்சிங்க உள்ளிட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலகத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். I act as a pro bono Director General. We have been given the task of developing a new legislation in order to establish a commission called the Commission for Truth, Unity and Reconciliation. The purpose of this commission is, when it is established, it will be in a position to address the grievances of our Sri Lankan citizens from whichever district or whichever province who are the victims or who have grievances relating to the situation that prevailed in Sri Lanka from 1983 to 2009 in connection and in relation to the north and the eastern provinces. So as we know, there are victims in the north, there are victims in the east, there are victims in the south, west and so on. And from all races of Sri Lanka, be whether they are Tamil or Sinhalese or Burgher or Muslim, it doesn't matter. All communities have been affected due to this situation that prevailed during the time period that I mentioned. பிரித்தானிய நாட்டின் உயர்மட்ட தூதுக்குழு யாழ்ப்பாணத்துக்கு இன்று புதன்கிழமை விஜயம் செய்துள்ளது. பிரித்தானியாவின் தெற்காசிய பிராந்திய அபிவிருத்தி திணைக்கள தலைவர் லெஸ்லி கிரேக், இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்தனர். வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை சந்தித்த தூதுக்குழு மாகாணத்தின் அபிவிருத்திகள் மற்றும் பிராந்தியத்தின் முன்னுரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடினர். பிரித்தானியாவின் தெற்காசிய பிராந்திய அபிவிருத்தி திணைக்கள தலைவர் லெஸ்லி கிரேக் ஒரு வார கால உத்தியோகபூர்வ விஷயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று முன்தினம் இலங்கை வந்தடைந்திருந்தார். தொப்புள் கொடி என கூறி எங்கள் வளங்களை இந்திய கடற்தொழிலாளர்கள் அளிக்கிறார்கள் என முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளன உபதலைவர் பி. அருள்நாதன் தெரிவித்துள்ளார். உண்மையாவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக அந்த இந்திய நிலுவைப் படகை தடுப்பதற்கு அந்த கடல் பிரதேசத்திற்கு, யாழ் மாவட்ட கடல் பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறார். ஆகவே இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எங்களோட வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. ஆகவே இந்தியா இழுகப்படகுகள் அத்துமீறி பல முறை நாங்கள் கதைத்தும் எமது மாவட்டத்தில் எமது வளத்தை அளிக்கிறதுக்கு அங்கிருந்து வருகிறார்கள். அதிலும் கருத்தாக காரைக்குடி, நாகப்பட்டினம் இந்த பிரதேசங்கள், தமிழ்நாடு உண்மையாகவே தங்கள வளங்களை அழித்து எமது பிரதேசத்தில் அதிகமான படகுகளை விட்டு எமது வளத்தை அளிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விடயம். அதைவிட இன்றைக்கு அந்த கடற்படை வீரன் எங்களின் வருங்கால சந்ததிகள் வாழ்வதற்காக அந்த பிரதேசத்தில் இந்த படகுகளை கைது செய்து எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக சென்ற போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தில் அவர் மரணம் அடைந்தது. அவருக்கு 2 பிள்ளைகள், அவருடைய மனைவி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகவே இதை கவனத்தில் எடுத்து உண்மையா எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் அதிகாரிகள் இப்படி இழக்கும் போது எமது மாவட்டத்தில் சில அழிவுகள் ஏற்படுவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்தியா தமிழ்நாட்டு எம்பிமாருக்கு நாங்கள் சொல்வது என்னென்னு கேட்டால், நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லி எமது ஒட்டுமொத்தத்தை அளிக்கிறீர்கள். அதைவிட நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லாமலே எம்மை அழித்துவிட்டு நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்வது
மேலாக இருக்கும் என்றுதான் எமது மீனவர்கள் சார். நாங்களும் பல முறை உங்களிடம் கேட்டோம். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் என்ன கச்சதையில் வந்து உங்களோட கரைத்தோம். நாங்கள் உடனடியாக நிறுத்துறோம் இந்தியா யாழ் மாவட்ட தூதவர் சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் இது நடக்கவில்லை. மகஜர் கொடுக்கிறோம், ஆனால் இது நடக்கவில்லை. கொழும்பில் போய் சென்று கரைத்தோம், நடக்கவில்லை. ஆகவே இதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்னென்னு கேட்டால், இப்படியான இழப்புகள் வராமல் இப்படியான ஒரு வீரர்களை நாங்கள் இழக்கிறது எமது மாவட்டத்துக்கு ஒரு இழப்பை சந்திக்கிறதாகும். இலங்கையில் இப்படியான அதிகாரிகளை நாங்கள் தேடி எடுப்பதும் சரியான ஒரு கஷ்டத்தை துன்படுத்துகிறது. ஆகவே தரமான ஒரு கடற்படையினை நாங்கள் இழந்ததை எமது மீனவர் மக்கள் எல்லாரும் நாங்கள் உண்மையாகவே கவலையாக தெரிவிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு எங்கள் மீனவர் நாங்கள் மனவர்த்தம். அத்தோடு நாங்கள் இலங்கை கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் எமது கௌரவ கடத்தொழில் அமைச்சரையும் கேட்டுக்கொள்ள என்பது கேட்டால், இதுக்குரிய உடனடியாக நல்ல ஒரு தீர்வை பெற்று இந்த இரண்டு நாடுகளும் மீனவர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு கருத்து பேசுவதற்கு உடனடியாக ஒழுங்கு செய்து எமது மாவட்டத்திலேயா அல்ல இலங்கையிலேயா அல்லது இந்தியாவுக்கா சென்று இந்த எமது தமிழ் எம்பிமாரை அந்த மீனவர்களையும் சந்தித்து அங்கத்திய ஜனாதிபதியை சந்தித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது என்று சொன்னால் இன்னும் அழிவுகளை நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய நிபந்தனைகள் உள்ளப்படுகிறோம். ஆகவே எங்களின் வாழ்வாதாரத்தை மேற்கொண்ட கொள்வதற்காக சென்ற கடற்படையினருக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களது அனுதாபத்தையும் எங்களின் கண்ணீரையும் அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொண்டு, இதுவரைக்கு என் பிரதேசத்தில் மாத்தளன் பகுதியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூடிய பாகம் பாருது எங்களிடம் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் இந்த ரால் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த கடல் அடிக்கும் நேரத்தில் இப்பிரதேசத்தில் வந்து எமது ரால் வளத்தை அழித்து அள்ளி கொண்டு போறார்கள். அது கூட நாங்கள் கடற்படை இறக்காத நேரத்திலும் எங்களோட படகுகள் இறக்காத நேரத்திலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இத்தொழில் வளம் அளிக்கப்படுகிறது. உண்மையாகவே இன்று நாங்கள் ஒரு வலை அவற்றின் மடியிலிருந்து எங்களோட வலை போகிருந்தால் 4 லட்சம் இந்த மாவட்டத்தில் இந்த 4 லட்சத்தால் எமது அடுத்த வாழ்வாதாரம் கொண்டு போகலாம் இருக்கு. அதை விட நீங்கள் கேட்டது மாதிரி இலங்கை சட்டவிரோதமான தொழில் உண்மையாகவே அதிகரிக்கின்ற போது இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை எல்லாருக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறோம். இது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட மாவட்ட டிசிடி மீட்டிங்களை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதை விட நாங்கள் கௌரவ நீதிமன்றத்திலும் நாங்கள் ஒரு வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறோம். நமக்கு நியாயம் தர வேண்டும் என்று எல்லாரிடமும் நாங்கள் சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் 10 வருஷமாக இந்த தீர்வுகளும் இல்லை. பல ஆர்ப்பாட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் மத்தியிலும் எங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கவில்லை. ஆகவே அதையும் நாங்கள் நீதிமன்றம் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். மீனவ மக்களுக்கு இந்த இந்திய நிறுவப்படகு அளிக்கிற மாதிரி உண்மையாகவே எங்கள் கடல் வளத்தை இந்திய இலங்கை சட்டவிரோதமான தொழில்களும் அளிக்கப்படுகிறது. உண்மையாகவே இந்த குஞ்சு மீன்களை பிடித்து அதையும் கவனத்தில் எடுத்து கௌரவ கடத்தொழில் அமைச்சர் ஜனாதிபதியும் அதுக்குரிய அதிகாரிகளுடன் கதைத்து எங்களுக்கு இந்த மீனவ மக்களின் பிற்கால வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படை வீரரின் மரணம் தொடர்பான வழக்கில் கைதான 10 இந்திய கடத்தொழிலாளர்களையும் எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்றைய தினம் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்தில் கடற்படை வீரர் உயிரிழந்தார். இதன்போது 10 இந்திய கடற்தொழிலாளர்களுடன் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் சட்ட நடவடிக்கைக்காக காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் அவர்களின் படகும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு வரப்பட்டு போலீசாரிடம் பாரப்படுத்தப்பட்டது. அதேவேளை கைதான இந்திய கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மல்லாகம் நீதவான் முன்னிலையில் நேற்றைய தினம் முற்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறியமை மற்றும் ஆபத்தான விதத்தில் படகை செலுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் வழக்கை எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் நுழையும் போது கைது செய்யப்பட்டால் கடற்தொழில் நேரியல் வள திணைக்களம் ஊடாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதே வழமை. இருப்பினும் குறித்த சம்பவத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதனால் நேரடியாக போலீசார் மூலம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகளை கைப்பற்றும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் 2 மாத கால விசேட நடவடிக்கை ஆரம்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விடுத்துள்ள படிப்புரையின் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு ஆயுத படைகளின் துப்பாக்கிகள் பாரிய தடையாக இருப்பதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போலீசாரின் உதவியுடன் இந்த விசேட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நடவடிக்கையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்கு முகம் கொடுக்காமல் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான இறுதி முயற்சியை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாலின சமத்துவ யோசனை மீதான உயர் நீதிமன்ற நிர்ணயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நீதித்துறை மீது ஜனாதிபதி மேற்கொண்ட கடும் விமர்சனங்கள் மிகவும் ஆபத்தான மற்றும் கொந்தளிப்பான சூழ்நிலையை எடுத்து காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய பீரிஸ் அரசியலமைப்பிற்கு முரணாக ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை எப்படியாவது ஒத்திவைக்க ஜனாதிபதி மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் தனது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தை முன்னெடுக்கும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை அடுத்த 3 மாதங்களுக்கு 8,750 மில்லியன் ரூபாவை செலவழிக்க அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய முன்மொழிவுக்கு நாடாளுமன்றம் கடந்த வாரம் ஒப்புதல் அளித்ததாக பேராசிரியர் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். லஞ்சம் வழங்குவதனூடாக நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள விக்ரமசிங்க முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாறு கோருவதாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு பதவி நீடிப்பு வழங்குவது முழு நீதித்துறை அமைப்பையும் அழித்துவிடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும் GL பீரிஸ் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் 2வது கட்டம் இந்த வருட இறுதியில் ஆரம்பமாகும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என அந்த கட்சியின் உறுப்பினர் சமந்த வித்யாரத்னோ தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக காலி முகத்திடலில் கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பதவி விலகியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தந்திரமான நரியொன்று பதவிக்கு வந்ததாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தந்திரமான நபர்களிடமிருந்து நாட்டை மீட்டு மனிதாபிமானத்துடன் செயற்படக்கூடிய ஒருவரை இலங்கையின் அதிபராக தமது கட்சி நியமிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிபர் தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் அதிக உறுப்பினர்களுடனான நாடாளுமன்றம் அமைக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் வருமானத்தை அதிகரித்து செலவை கட்டுப்படுத்தும் திட்டத்தை தமது கட்சி கொண்டுள்ளதாகவும் இதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு பாரிய சலுகைகளை வழங்க முடியும் எனவும் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.